தேர்தல் முடிந்தாலும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. அரசியலில் நடக்க போகும் அதிரடி மாற்றங்கள், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். தமிழக தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிற மாதிரி தேர்தல் முடிந்ததும் அரசியலில் பல்வேறு அதிரடி காட்சிகள் அரங்கேறும் அப்படின்னு தெரியுது. வேட்பாளர்களாக தங்களை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்த பலரும் கட்சி மாறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாலேயே தேர்தல் சமயத்திலேயே தஞ்சாவூர்ல மிகப்பெரிய திருப்பம் காத்திருக்காதான். அதாவது தஞ்சாவூர்ல மூப்பனார், பூண்டி வாண்டையார், வலிவளம், தேசிகர் அப்படின்னு ஒரு பெரிய பண்ணையார் பட்டியலே இருக்கு. இவங்களை பற்றி பேச்சுதான் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கத்தை வளர்த்தது. ஆனா வாண்டையார் குடும்பம் தஞ்சாவூர்ல பிரபலமான குடும்பமா. இந்த குடும்பத்தினுடைய வாரிசான கிருஷ்ணசாமி வாண்டையாரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்காரு. இப்போ கிருஷ்ணசாமி வாண்டையார் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தலைவராக இருக்காரு. இவர் அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரனுடைய சம்பந்தி ஆவார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னாலும் அமித்ஷா வருகையின் போதுதான் உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தின் மூத்த தலைவர் மூப்பனாரின் மகன் ஜி.கே. வாசன் இருப்பதால் இது சாத்தியம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு அதிரடி தகவல் பரவி கொண்டிருக்க காங்கிரஸில் சீட் கிடைக்காம கடும் அதிருப்தியில் இருப்பவர் திருநாவுக்கரசர். மக்கள் கிட்ட வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடியவர், எளிமையான யாராலும் அணுகக்கூடியவர் அப்படிங்கிறதால கடந்த முறை தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திருச்சியில வெற்றி பெற்றார். 4,60,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். தேர்தல் வேலை அனுபவத்திலும் திருநாவுக்கரசர் கை தேர்ந்தவர். ஆனா அதிமுகவை காங்கிரசுக்கு இழுக்க திருநாவுக்கரசர் முயற்சி செய்வதாக ஒரு தகவல் பரவ திமுகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் திருச்சியை திசை திருப்பி விட்டதாக திருநாவுக்கரசு தரப்புல கடும் அதிருப்தி நிலவுது. தேர்தலுக்கு பிறகு அவர் அதிரடி முடிவை எடுப்பார் அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில தான் சசிகலா குறித்து எடப்பாடி பழனிசாமி கூறிய வார்த்தை அரசியல்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. எடப்பாடி சசிகலா காலில் விழுந்தாக உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்ய, என்னை விட பெரியவங்கள் காலில் தானே விழுந்த அப்படின்னு எடப்பாடி பதிலளித்திருப்பதுதான் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது சசிகலாவை விரைவில் எடப்பாடி சந்திப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு. டிடி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த சந்திப்பு நடைபெறும் அப்படிங்கிறாங்க. அப்போ பல முக்கிய முன்னாள் அதிமுக தலைவர்களும் எடப்பாடி பக்கம் திரும்பலாம் அப்படிங்கிறாங்க. டிடிவியும் ஓபிஎஸும் தனித்து போட்டியிடுவதால் தேர்தலுக்கு பின்னர் அவர்கள் பாஜகவில் இணைவார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுதிருக்கு. இந்த நிலையில டிடிவியினுடைய மனைவி அனுராதா தேனியில களமிறங்கி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. எதிர்கால அமமுக பொதுச் செயலாளரா அப்படிங்கிற பரபரப்பாக பேசப்படுது. அதே போல வேறு சில முன்னாள் எம்பிக்களும் அதிமுகவில் இணைவார்கள் அப்படிங்கிறாங்க. நிறைய முன்னாள் எம்பிக்கள் அதிமுகவில் இணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனிடையே இன்னொரு திருப்பமாக மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அமைச்சர் பதவி வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் காத்திருக்கிறாங்களாம். எப்படியோ தேர்தல் முடிந்தாலும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னே தோணுது. இதுல ஒரு கொசுறு தகவல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வேட்பாளர்கள் இப்போ டீ ஆற்றுவது, பரோட்டா சுடுவது, பூ வியாபாரம் செய்வது, அது நெல்லை தூற்றுவது, கிரிக்கெட் ஆடுறது, கம்பு சுத்துறது அப்படின்னு கிளம்பி இருப்பது தான். இன்னும் என்னெல்லாம் குட்டிக்கரணம் போட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருமே காணாம போயிடுவாங்க. தேர்தல் வர சமயத்துல எல்லாம் கூண்டுக்குள்ளிருந்து வந்த எறும்பு மாதிரி, புற்றுலேருந்து வெளியே வந்த எறும்பு மாதிரி, கூண்டுக்குள் இருந்து வெளியே பறவை மாதிரி மக்களோட மக்களா நாங்க மக்களோட மக்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய பணிகள்லாம் ரோடு கிளீன் பண்றது, டீ ஆத்துறது, தோசை சுட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஜெயித்த பிறகும் ஒருத்தரோட இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க வேலை பார்க்க சம்பாதிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. இதை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.